வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா பெங்காலி சினிமால 2020ல வெளியான பிரம்மாதித்யா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹைவேஸ் ரோட்டை நமக்கு காட்டுறாங்க. குல்தீப்னு ஒரு நபர் கார்ல வேகமா வந்துட்டு இருக்காரு. இவர் ரொம்ப பதட்டமா இருக்காரு. அப்ப போன் கால் வருது. இவருமே அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. எதிர ஒருத்தன் வித்தியாசமா பேசுறான். நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்றான். இவருமே வேகமா காலை கட் பண்ணிடுறாரு. திரும்பி கொஞ்ச நேரத்துல வேற நம்பர்ல இருந்து இவருக்கு கால் வருது. எடுக்கலாமா வேணாமான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சரி எடுப்போன்ற மாதிரி இந்த குல்தீப்பும் கால் அட்டன் பண்ணி பேசுறாரு. இதுக்கு முன்னாடி பேசின அதே நபர் தான் பேசுறான். இதனால குல்தீப் இருக்கார்ல போனை தூக்கி வெளியே போட்டுறாரு. அப்படி மிரட்டுறவன் யாருன்றது நமக்கு தெரியல. இப்ப திடீர்னு ரேடியோ ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் போன்ல பேசினா பாத்தீங்களா, அவன் தான் ரேடியோல பேசிட்டு இருக்கான். என்ன இது மூலியமா பேசிட்டு இருக்கான்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. இவர் யாரையோ பார்த்து பயப்படுறாருன்னு தெரியுது. யாரை பார்த்து பயப்படுறாருன்னு தெரியல. இவர் வந்துட்டு இருக்க வழியில ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. இப்ப பெட்ரோல் பங்கை நோக்கி இவரை வண்டியை திருப்புறாரு. இப்ப வந்தவர் என்ன பண்றாருன்னா இந்த டேங்கை ஃபில் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு பையன் கிட்ட டேங்கை தராரு. அந்த பையனும் டேங்கை ஃபில் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு விஷயத்த கவனிக்கிறான். இந்த காரோட டிக்கி இருக்கு பாத்தீங்களா, லைட்டா மூவ் ஆகுது. பின்னாடி எதையோ வச்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவன் யோசிக்கிறான். இப்ப வேலையை முடிச்சோன்னா இவர் இருக்கார்ல காசை தந்துட்டு இங்க இருந்து வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் ஏதோ தப்பு பண்றாரு அப்படின்ற மாதிரி இந்த நபர் யோசிச்சுட்டு இருக்கான். அதெல்லாம் கண்டுக்காம குல்தீப்பும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த குல்தீப் யாரையோ பார்த்து பயப்படுறாருன்னு தெரியுது. யாரை பார்த்து பயப்படுறாருன்னு தெரியல. இப்ப ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு காரை கொண்டு வந்துடுறாரு. கார் டிக்கியை ஓபன் பண்ணா பின்னாடி ஒரு பெரிய பெட்டி இருக்கு. இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. இவர் இருக்கார்ல இந்த பெட்டியை பக்கத்துல இருக்க இடத்துக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. இந்த இடத்துல வச்சு இந்த பெட்டியை எரிக்கணும்னு யோசிக்கிறாரு. இவர் பெட்ரோல் வாங்கினது எரிக்கிறதுக்காக தான் இருக்கும். இப்ப பெட்ரோல்லாம் மேல ஊத்திடுறாரு. அதே மாதிரி பத்த வச்சு எரிக்க ஆரம்பிக்கிறாரு. அது எரிஞ்சிட்டு இருக்கும் போதுதான் இவர் கொஞ்சம் நிம்மதி ஆகுறாரு. இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து யாரோ குல்தீப்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இப்ப குல்தீப் இருக்கார்ல திரும்பி அந்த சைடு பாக்குறாரு. அங்க கொடையோட ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். அவன் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான். அவனை பார்த்துதான் இவர் பயந்துருக்காரு போல. இவன் எப்படி வெளியே வந்தான்ற மாதிரி பயந்து இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்ப ரொம்ப தூரம் ஓடி வந்தவர் ஒரு இடத்துல நின்னு மூச்செல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அவன் இன்னும் போல அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காரு. இவர் பயந்துட்டு இருக்கும் போது அவன் இருக்கான் பாத்தீங்களா, இவரோட முதுகுல கைய வைக்கிறான். இவர் ஷாக்கான மாதிரி கத்துறாரு. குல்தீப் இறந்துடுறாரு போல. அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இப்ப டீனான்ற ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்துல முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. இவங்க ஒரு பத்திரிகை ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறாங்க. இந்த பத்திரிகை ஆபீஸ்ல மொத்தமா 2 டீம் இருக்கும். டீனா ஒரு டீமை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இதே டீம்ல ஹரீஷ்னு ஒரு நபர் இருக்காரு. அவர் அடுத்ததா என்னென்னலாம் கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் டீம் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஐடியாவை சொல்றாங்க. இவங்க டீமை விட இன்னொரு டீம் தான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது. அதனால அந்த டீமுக்கு தான் மரியாதை கிடைக்குது. எப்படியாவது நம்ம அதை பிரேக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. டீனாவும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா மக்கள் ஹாரர் ஷோவெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப விரும்புவாங்கல்ல. மக்கள் அதை தான் அதிகம் விரும்புறாங்க. அந்த மாதிரி ஷோவெல்லாம் நம்ம ரெடி பண்ணலாம். நிறைய ஹாரர் ஸ்பாட் இருக்கும்ல, மக்கள் பார்த்து பயப்படுற இடத்துக்கு நம்ம நேரடியா போவோம். அங்க இருந்து நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். அதை ஒரு ஷோ மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸோ சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு அம்மா கிட்ட இருந்து போன் கால் வருது. இவங்க பாப் கட்டிங் பண்ணிருக்கிறது அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. நீ எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப நாளாவே இந்த ஆபீஸ்ல ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பாஸ் கூப்பிட்டு பேசுறது. ஆனா இவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காம வேற ஒரு பொண்ணுக்கு தான் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. இதை நினைச்சு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹரீஷ்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் போல. என்ன இந்த வாட்டியும் ப்ரொமோஷன் கிடைக்கலையான்னு கேக்குறாரு. இவங்க ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வாட்டி ரொம்ப எதிர்பார்த்தன்ற மாதிரியும் சொல்றாங்க. ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரி இவரும் ஆறுதல்லாம் சொல்றாரு. டீனாவோட அம்மா ஒரு ஊர்ல இருக்காங்க. டீனா வேற ஒரு ஊர்ல இருக்காங்க போல. இவங்களுமே என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆர்டர் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்லாம் பாத்தீங்கன்னா அனுப்புங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய லிங்க் எல்லாம் இவங்களுக்கு வந்திருக்கு. அதுல ஆர்டர் சம்பந்தப்பட்ட பொருள்லாம் விற்கிற மாதிரி ஒரு சைட்டோட லிங்க் வந்திருக்கு. இவங்களுமே அந்த சைட்டுக்குள்ள போயெல்லாம் பாக்குறாங்க. அந்த சைட்ல நிறைய பேய் சம்பந்தப்பட்ட பொருள்லாம் இருக்கு. அதாவது பேய் ஓட்டுற பொருள், இந்த பொருள்ல பேய் இருக்குன்ற மாதிரிலாம் நிறைய பொருள் இருக்கு. இவங்க வேலையெல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. எப்படியும் ஆர்டர் ஷோ பண்ணலாம்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கினா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி 2-3 பொருள் ஆர்டர் போடுவோன்ற மாதிரி இவங்களுமே ஆர்டரை போட்டுறாங்க. இப்ப ஹீரோயினோட சின்ன வயசுல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. பசங்க யாருமே இவங்களை விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டாங்க போல. இவங்களுமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. பசங்களா கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ப்ளீஸ் என்னையும் சேர்த்துக்கோங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க.
சரி நீ தான் முதல்ல கண்ணை மூடணும் சரியான்ற மாதிரி பசங்க கேக்குறாங்க. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. பசங்க கண்ணெல்லாம் கட்டி விட்டுறாங்க. அப்படி கட்டி விட்டவங்க பக்கத்துல தானே இருக்கணும், ஆனா ரொம்ப தூரத்துக்கு போயிடுறாங்க. சோ ஹீரோயின் மட்டும் தான் இங்க தனியா இருக்காங்க. ரொம்ப நேரம் பசங்களை பிடிக்கிறதுக்காகலாம் தேடிட்டு இருக்காங்க. யாரும் பக்கத்துல இருக்க மாதிரியே ஹீரோயினுக்கு தோண மாட்டேங்குது. இதனால ஹீரோயின் கண்கட்ட ஓபன் பண்றாங்க. அப்பதான் பசங்க எல்லாருமே விட்டுட்டு போயிருக்கிறது தெரிய வருது. இவங்களுமே இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க எப்ப பாரு இப்படிதான் நடந்துக்கிறாங்க போல. இது எல்லாம் ஹீரோயினுக்கு கெட்ட கனவா வருது. சட்டுன்னு இவங்க கனவுல இருந்து முழிக்கிறாங்க. பயங்கரமா இந்த இடத்துல அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்றாங்க. இவங்க ஆபீஸ் கிளம்புறதுக்கு இன்னும் டைம் இருக்கு போல. இப்ப இவங்களுமே கொஞ்சம் வீட்ல ரிலாக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க கதவை திறக்கிறாங்க. பார்த்தா டெலிவரி தரதுக்காக தான் ஒருத்தர் வந்திருக்காரு. 2 பேர் சேர்ந்த மாதிரி ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க சில பொருள் ஆர்டர் போட்டாங்கல்ல, அதை தரதுக்காக தான் ஆளுங்க வந்திருக்காங்க போல. அதுக்குள்ள டெலிவரி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியமா கேக்குறாங்க. ஆமா மேடம், நாங்க கொஞ்சம் வேகமா பண்ணிடுவோன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஸ்டார்டிங்ல குல்தீப் ஒரு பெட்டியை எரிச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பெட்டியை தான் இவர் இந்த இடத்துல எடுத்துட்டு வந்து வச்சிருக்காரு. என்னென்ன பண்ணணும்ன்ற ரூல்ஸ் எல்லாம் இந்த புக்ல இருக்கு. அதே மாதிரி ஒரு கேசட்டும் இருக்கு, நீங்க போட்டு கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இந்த பெட்டிக்குள்ள உண்மையிலேயே ஒரு பேய் இருக்கு. அந்த பேயை எப்படி வர வைக்கணும்ன்றதெல்லாம் இதுல இருக்கு. நீங்க பார்த்து அதுபடி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த நபர் சொல்றாரு. ஹீரோயின் தான் பேயை சுத்தமா நம்புறது இல்லல்ல. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரிலாம் டவுட் மேல டவுட் கேக்குறாங்க. நீங்க பண்ணி பாருங்க மேடம், உங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. சும்மா சீனுக்கு அப்படி சொல்றாரு போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சரி போட்டுக்கிறத பண்ணி பார்த்துட்டா என்னன்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. இப்ப டேப் ரெக்கார்டர்ல அந்த கேசட்டை போட்டுறாங்க. இந்த பெட்டிக்குள்ள பிரம்மாதித்யான்ற மாதிரி ஒரு பேய் இருக்கு. அந்த பேய் கிட்ட நீங்க பேசி பழகலாம். ஆனா பெட்டியை விட்டு மட்டும் அந்த பேய் வெளியே வந்துடக்கூடாது. அப்படி வெளியே வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்னே தெரியாது. நீங்க கவனமா இருக்கணும். அதுக்காக சில விஷயங்களை நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த பெட்டியை சுத்தி ஒரு பவுடரை போடணும்னு சொல்றாங்க. அந்த பவுடரும் அவர் தந்திருப்பாரு. அந்த பவுடர்லாம் இவங்களுமே சுத்தி போட்டுறாங்க. இவங்க பவுடரை போடுறதுக்கு முன்னாடி திறக்கிறதுக்காக போயிருப்பாங்க. பவுடரை போடுறதுக்கு முன்னாடி திறக்காதீங்கன்ற மாதிரி அந்த ஆடியோல வந்திருக்கும். அதனால தான் இவங்க சேஃப்டிக்காக பவுடர் எல்லாம் போட்டுறாங்க. இப்ப என்னதான் இருக்குன்ற மாதிரி வேகமா ஓபன் பண்றாங்க. பார்த்தா ஒரு செருப்பு, ஒரு த்ரெட் தான் இருக்கு. என்ன 2 பொருள் இருக்கு, நிறைய பொருள் இருக்கும்னு நினைச்சுமே நல்லா ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுமே இந்த இடத்துல புலம்புறாங்க. பேய் இருக்கு, பிசாசு இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க, நல்லா ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு அந்த ஆடியோ ஓட ஆரம்பிக்குது. அதுக்குள்ள பேய் இருக்கு, சாதாரணமா உங்க கண்ணுக்கு தெரியாது. நீங்க பேய் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஒரு வழி இருக்கு. வீட்டுல லெமன் இருந்தா எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லுது. இவங்களுமே லெமன் எடுக்கிறதுக்காக போறாங்க. ஆனா இவங்க ஃப்ரிட்ஜ்ல லெமன் இல்லவே இல்ல. சே லெமன் கூட இல்லன்ற மாதிரி இவங்க புலம்புறாங்க. லெமன் இல்லனா பிரச்சனை இல்ல, ஆப்பிள் இருந்தா கூட எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆடியோ சொல்லுது. நம்ம லெமன் இல்லன்னு சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே இந்த ஆடியோ வருதுன்ற மாதிரி இவங்களும் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. சரி தற்செயலா இந்த விஷயம் நடந்திருக்கும், நம்ம எதுக்கு தேவையில்லாம அவ்வளவு யோசிக்கிறோம்ன்ற மாதிரி இவங்களே மனசை மாத்திடுறாங்க. ஆப்பிள வச்சு கூட செக் பண்ணலான்ற மாதிரி அந்த ஆடியோ சொல்லுது. ஆப்பிள அந்த பாக்ஸுக்கு மேல வச்சிருங்க, அது கொஞ்ச நேரத்திலேயே கெட்டு போயிடும். அப்படி கெட்டு போச்சுன்னா பிரம்மாதித்யா வந்துட்டான்னு அர்த்தம்ன்ற மாதிரிலாம் அந்த ஆடியோ சொல்லுது. இவங்களுமே மேல வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து போன் கால் வருது. இவங்க ஆபீஸ்க்கு கிளம்பணும்ல, அதனால இவங்களுமே வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலா ஹரிஷ் தான் அந்த லிங்க் அனுப்புனதா இவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா ஹரிஷ் கிட்ட பேசும்போது நான் அந்த மாதிரி எந்த ஒரு லிங்கையும் அனுப்பலன்னு சொல்லிட்டாரு. அப்ப யார் தான் அந்த லிங்க் அனுப்புனாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா அந்த பெட்டிக்கு மேல ஆப்பிள் வச்சிருந்தாங்கல்ல, அது அழுகி போன மாதிரி கீழே விழுந்திருக்கு. என்ன அழுகி போன மாதிரி இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா ஆடியோல அழுகி போனா பேய் வந்துருச்சுன்னு அர்த்தம்ன்ற மாதிரி வந்திருக்கும். இவங்க இப்பயும் நம்பாம மேற்கொண்டு அந்த ஆடியோவெல்லாம் கேட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்பயும் நம்பலனா வேற ஒரு வழி இருக்கு. நீங்க சிக்கன் அந்த இடத்துல வைக்கலாம். ஏன்னா பிரம்மாதித்யாக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும். அந்த சிக்கனை சாப்பிட்டுருவோம் அப்படின்ற மாதிரிலாம் அது சொல்லுது. சரி சிக்கன் வீட்ல இருக்குல்ல வைப்போன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஒரு பிளேட்டுக்கு சிக்கனை மாத்திடுறாங்க. அந்த இடத்துல அந்த பிளேட்டை எடுத்துட்டு வந்து வச்சிடுறாங்க. ஆப்பிளே இவங்க கண் எதிர நடந்திருக்காது. அதனால தான் இவங்களால பெருசா நம்ப முடியல. இத பிரம்மாதித்யா சாப்பிடுறதுக்கு வரானா பாப்போன்ற மாதிரி இவங்கள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே வர மாதிரியே தெரியல. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க டயர்ட் ஆயிடுறாங்க. மேற்கொண்டு அந்த ஆடியோவை வச்சு கேக்குறாங்க. நம்ம நினைக்கும் போதெல்லாம் பிரம்மாதித்யா வரமாட்டான், அவன் நினைக்கும் போதுதான் வருவான்ற மாதிரி அந்த ஆடியோ சொல்லுது. அவன் வரும்போது இந்த இடமே குளிரா மாறிடும், அதை வச்சு அவன் வந்துட்டான்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஆடியோ சொல்லுது. எல்லாம் வெத்து பில்டப் தான், எதுவுமே நடக்காதுன்ற மாதிரி இவங்களுமே அந்த ஆடியோவை கட் பண்ணிடுறாங்க. படு போன்ற மாதிரி ரூமுக்கு போய் படுத்துடுறாங்க. நைட்டு நேரம் பயங்கரமா இவங்களுக்கு குளிருது. என்ன இவ்வளவு குளிருதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பிரம்மாதித்யா வந்தா குளிரோன்ற மாதிரி அந்த ஆடியோ சொல்லியிருக்கோம். இதனால இவங்களுமே வெளியே செக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு இருக்கவங்க ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா பெட்டிக்குள்ள தானே செருப்பு இருந்தது, அந்த செருப்பு இப்ப வெளியே இருக்கு. இது எப்படி வெளியே வந்தது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் சிக்கனை பாக்குறாங்க. யாரோ சாப்பிட்டு வச்ச மாதிரி இருக்கு. ஒருவேளை பிரம்மாதித்யா வந்துட்டானா அப்படின்ற மாதிரிலாம் லைட்டா பயந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஆட்டோமேட்டிக்கா டிவி ஆன் ஆகுது. இது எப்படி ஆன் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பிரம்மாதித்யா வந்துட்டான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா ஹீரோயின் கவனிச்சிருக்க மாட்டாங்க.
ஆனா ஈரனுக்கு பிரம்மாதித்யா வந்துட்டானா அப்படின்ற மாதிரி லைட்டா பயம் வந்துருது. இப்ப இந்த இடத்துல லைட் எல்லாம் ஆன் பண்ணி அந்த ரேடியோவை ஆன் பண்றாங்க. பிரம்மாதித்யா வந்துட்டான்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா பிரம்மாதித்யா கிட்ட பேச ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வேணும்ன்ற விஷயத்தெல்லாம் அவன் கிட்ட கேட்கலாம். அவன் நிச்சயமா அதை உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தருவான்ற மாதிரிலாம் அந்த ஆடியோ சொல்லுது. இவங்களுமே கட் பண்ணிடுறாங்க. இப்ப பாக்ஸுக்கு எதிர உட்காந்துடுறாங்க. நான் எது கேட்டாலும் ஏற்பாடு பண்ணி தருவியான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. பாக்ஸ் லைட்டா ஆடுது. எப்படி ஆடுதுன்ற மாதிரி லைட்டா ஷாக் ஆகுறாங்க. இது கூட ஒரு ட்ரிக்கா இருக்கலாம்ன்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. எனக்கு ஒரு 700 கோடி ரூபாய் தேவை, ஏற்பாடு பண்ணி தருவியான்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பாக்ஸ் இப்ப ஆடவே மாட்டேங்குது. ரொம்ப பெருசா கேட்டுட்டேன் போல. சரி சின்ன விஷயமாவே கேக்குறேன். ஆபீஸ்ல எனக்கு ப்ரொமோஷன் வேணும்னு நினைக்கிறேன். எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும், ஏற்பாடு பண்ண முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பாக்ஸ் ஆடுது. அதே மாதிரி எங்க டீம் ஜெயிக்கணும், அதை ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. பாக்ஸ் ஆடுது. அப்ப இந்த ரெண்டு விஷயத்தை எனக்காக நிறைவேற்றி தரப்போற அப்படிதானன்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப பாக்ஸ் திரும்பி ஆடுது. அதே மாதிரி பிரம்மாதித்யா இருக்கான்ல, இவங்க முதுகுல கைய வைக்கிறான். ஆமான்ற மாதிரி சொல்றான். சட்டுன்னு இவங்களுமே யாரோ கைய வைக்கிறது தெரிஞ்சோன்னா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாரையும் காணோம். ஆனா யாரோ கை வச்ச மாதிரி இவங்களுக்கு தோணுது. இவங்க வேகமா படுக்கிறதுக்கு போயிடுறாங்க. ஈரினை வீட்டுல இருக்க பசங்க தான் கிண்டல் பண்றாங்கன்னு பார்த்தா ஸ்கூல்ல இருக்க பசங்களும் கிண்டல் பண்றாங்க. ஈரின் எப்ப பாரு தனியா தான் இருப்பாங்க போல. அந்த விஷயத்தெல்லாம் இவங்க யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் கனவு மாதிரி தான் வருது. இவங்க சட்டுன்னு கனவுல இருந்து முழிக்கிறாங்க. காலையில நடந்த விஷயம்லாம் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு கதவை திறந்தா வேலைக்காரி தான் வந்திருக்கா. எதனால 2 நாளா வரலன்ற மாதிரி கேக்குறாங்க. வேலை இருந்தது அதனால தான் அப்படின்ட்டு வரலாம் வேலைக்காரி சொல்றா. நைட்டு என்னென்னமோ நடந்ததுல அதை நினைச்சு டீனா கொஞ்சம் பயத்துல தான் இருக்காங்க. வேலைக்காரி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்த கிளீன் பண்ண தேவையில்ல, மத்த இடத்த கிளீன் பண்ற வேலையெல்லாம் பாருன்ற மாதிரி சொல்றாங்க. வேலைக்காரியா சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறா. இவங்களுமே மத்த வேலையெல்லாம் பாக்குறதுக்காக போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இந்த இடத்துக்கு வராங்க. அப்படி வந்தவங்க ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா அந்த பவுடரை எடுக்க கூடாதுன்ற மாதிரி ஆடியோல இருந்ததுல வேலைக்காரி அதெல்லாம் தொடச்சி எடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வருது. ஒருவேளை பிரம்மாதித்யா வெளியே வந்துட்டானா அப்படின்ற மாதிரி இவங்க பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்னமா அந்த பெட்டியை பார்த்துட்டு இருக்கீங்க, நான் ஓரமா வச்சிருவா அப்படின்ற மாதிரி வேலைக்காரி தூக்கி ஓரமா வைக்கிறா. இதை பார்த்து இவங்க இன்னும் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா கொண்டு வந்தவங்க 2 பேரா தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இது என்ன இவ அசால்ட்டா தூக்கிட்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. நம்ம தூக்கி பார்ப்போன்ற மாதிரி தூக்குறாங்க. இப்போ ரொம்ப தக்கையா இருக்கு. என்ன இப்ப ரொம்ப தக்கையா இருக்கு? அப்ப இதுக்கு முன்னாடி பிரம்மாதித்யா இருந்தான் போல, இப்ப இல்ல போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு பயம் வருது. ஈரின் முதல்ல எல்லாமே ட்ரிக்னு நினைச்சிருப்பாங்க. இப்பதான் ஈரினுக்கு லைட்டா பயம்லாம் வர ஆரம்பிக்குது. அவனை வெளியே மட்டும் வர விட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனைன்ற மாதிரி ஆடியோலாம் வந்திருக்கும். அதை நினைச்சுதான் இவங்க பயந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹரிஷ் கிட்ட இருந்து போன் கால் வருது. நீ உடனே கிளம்பி வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு, ஒரு சேடான நியூஸ் இருக்குன்னு சொல்லிட்டாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஹாப்பி நியூஸ் என்னன்னா உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சேடான நியூஸ் என்ன தெரியுமா, இதுக்கு முன்னாடி ப்ரமோஷன் கிடைச்ச பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே அதை கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. ஒருவேளை பிரம்மாதித்யா அப்படி பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி எப்பவுமே இவங்க டீம் தோத்துக்கிட்டே இருக்கும்ல, இந்த வாட்டி இவங்க டீம் தான் ஜெயிச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கறவங்க இன்னும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. வீட்டுல இருக்க வேலைக்காரி இருக்காங்கல்ல, சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பாத்ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன பாத்ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அதாவது தண்ணி ஓப்பன்ல இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக உள்ள வராங்க. கொலை தான் திறந்திருக்கு. மேடம் திறந்து வச்சுட்டே போயிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே கொலவா ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்ப வெளியே வந்து வேலையை பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. திரும்பி பாத்ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குதுன்னு கதை ஓபன் பண்ணி உள்ள வராங்க. இப்பயும் தண்ணி ஓப்பன்ல தான் இருக்கு. இதை பார்த்து இவங்க பயப்படுறாங்க. திடீர்னு பார்த்தா கதவு இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா சாத்திடுது. அதே மாதிரி டாய்லெட்ல பிரம்மாதித்யா உட்காந்து இருக்கான். இதை பாக்குற வேலைக்காரி ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப கஷ்டப்பட்டு கதவை திறந்து வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பிரம்மாதித்யா இருக்கான் பாத்தீங்களா, இவங்கள துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். இவங்க வெளி கதவை திறந்து போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள பிரம்மாதித்யா அட்டாக் பண்ணிடுறான். எப்படி நமக்கு ப்ரமோஷன் கிடைச்சது, எப்படி அந்த பொண்ணு இறந்து போனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் டீனா வீடு வந்து சேர்றாங்க. லைட்டை போட்டவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு இடத்துல ரத்த கரை இருக்கு. எங்க இருந்து இந்த ரத்தம் வருதுன்ற மாதிரி இவங்க ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்பதான் வேலைக்காரி இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப எதர்ச்சியா அங்க இருக்க கண்ணாடியை பாக்குறாங்க. நான் ஒன்னியே விட மாட்டேன்ற மாதிரி யாரோ எழுதின மாதிரி இருக்கு. அந்த பிரம்மாதித்யா தான் எழுதியிருக்கான் போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி தகவலை கொடுத்துடுறாங்க. வந்த போலீஸும் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்களுக்கு இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே இவங்க சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணு இல்லாத சமயம் திருடன் எவனாவது உள்ள பூந்திருப்பான், அவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பான்ற மாதிரி போலீஸுங்க யோசிக்கிறாங்க. இந்த பொண்ணு செம்ம போதையில இருக்கா, அதனாலதான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பிரிஞ்சு போய் ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது ஒருத்தர் பிரம்மாதித்யாவை பாத்துடுறாரு. பார்த்தவர் மிரண்டு போயிடுறாரு. பேய் பேயின்ற மாதிரிலாம் சொல்றாரு.
இன்னொருத்தரும் என்னாச்சுன்னு கேக்குறாரு. நான் பேயை பார்த்தேன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு சொன்னதையே யோசிச்சிருப்பீங்க, அதனால தான் அப்படி தோணி இருக்கும், மத்தபடி பேய் பிசாஸ்லாம் கிடையாதுன்ற மாதிரி இன்னொருத்தர் தைரியமா பேசுறாரு. நான் மட்டும் பாக்குறேன்ற மாதிரி இவரு மட்டும் செக் பண்றதுக்காக ஒவ்வொரு இடமா வராரு. அப்ப பிரம்மாதித்யா இவர் கண் முன்னாடி தோன்றான். ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இத பாக்குற இவர் செம்மையா பயந்துடுறாரு. பேய் இருக்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி பயந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. வெளியே இருக்க சீனியர் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஓடுறாங்க. இதனால சீனியரே இந்த இடத்துல பயந்துடுறாரு. பேய் பிசாசுன்னு சொல்றாங்க, நீங்க ஒரு நல்ல சாமியாரை பார்க்கறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்களுமே ஒரு சாமியாரை பார்த்து வீட்டுக்கு வர வச்சிடுறாங்க. அவர் கண்ணை கட்டி தான் ஒவ்வொரு இடமா வந்துட்டு இருக்காரு. அந்த பேயை தான் ஃபீல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு போல. இப்ப இவர் ஃபீல் பண்றதுக்காக உட்காந்துட்டு இருக்காருல, பிரம்மாதித்யா பக்கத்துல வந்து கையை வைக்கிறான். இவர் பக்கத்துல வந்து பேசலாம் செய்யறான். இவர் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாரையும் உள்ள வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. ஈரினும் வந்திருக்கிறது யாரு, அவன் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த சாமியாருக்கு பிரம்மாதித்யாவை பத்தி தெரிஞ்சிருக்கு. அதை பத்தி எல்லாம் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல தான் இந்த பிரம்மாதித்யா இருந்திருப்பான் போல. பிளாக் மேஜிக்லாம் இவனுக்கு பண்ண தெரியும் போல. முதல்ல அங்க இருக்க ஃபார்மர்ஸ்க்கு இவன் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணான். இதனால ஃபார்மர்ஸ்மே ரொம்ப மரியாதை கொடுத்து இவனை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. ஆனா போக போக ஃபார்மர்ஸ தப்பா இவன் பயன்படுத்த ஆரம்பிச்சான். இவன் பிளாக் மேஜிக் எல்லாம் அவங்க கிட்ட காட்ட ஆரம்பிச்சான். இது தெரிய வந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் இவனோட கதையை முடிச்சாங்க. இந்த பாக்ஸ்ல தான் அவனை லாக் பண்ணி வச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த பிரம்மாதித்யாவை ஒரேடியா போக வைக்கிறதுக்கு என்னதான் வழின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கேக்குறாங்க. அதுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. ஏன்னா பல முயற்சி இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு, எதுவுமே வேலைக்கு ஆகல. அவன் ஒவ்வொருத்தர்கிட்டயா மாறி மாறி வந்துகிட்டே இருப்பான். நீங்க அந்த லைனை மட்டும் அழைச்சிருக்க கூடாதுன்ற மாதிரி சொல்றாரு. அடுத்து நீ தான் சாக போறன்ற மாதிரி அவன் கண்ணாடியில எழுதி வச்சிருப்பான். அடுத்து அவன் என்ன கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க தான் அவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் ஈலின் கேட்டுட்டு இருக்காங்க. அவன் கிட்ட இருந்து என்னால உன்னை காப்பாற்ற முடியாது, தப்பிக்கிறதுக்கு சில வழி இருக்கு, அதை வேணா உன்கிட்ட சொல்றேன்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவன் உன்னை கொல்றதுக்காக வரான்ல, அவன் பக்கத்துல வரும்போது ஒரு கெட்ட நாத்தம் அடிக்கும். அது மூலியமாவே அவன் பக்கத்துல தான் இருக்கான்றதை நீ கண்டுபிடிச்சிடலாம். அவன் ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் உன்னை கொல்றதுக்காக தான் வருவான். நீ எப்பவுமே உன்கிட்ட ஒரு விலங்க வச்சிருக்கணும். அவன் பக்கத்துல வரும்போது அந்த விலங்கை நீ தந்துடணும். சோ அவன் விலங்க சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான், நீ தப்பிச்சிடலாம். ஒவ்வொரு வாட்டியும் இந்த விஷயத்த நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. விலங்கு இல்லாத நிலைமையில நீ ஒரு கல்லை யூஸ் பண்ணலாம், இதுதான் அந்த கல்லுன்ற மாதிரி இவருமே ஒரு கல்லை கையில தராரு. நல்லா புரிஞ்சுக்கோ, மிருகம் இல்லாத போதுதான் இந்த கல்லை நீ யூஸ் பண்ணும். ஏன்னா இந்த கல்லை யூஸ் பண்றதுல சில ஆபத்து வரவும் வாய்ப்பு இருக்கு. இந்த கல்லை காமிச்சு இங்க இருந்து போன்னு சொல்லணும், எப்படியாவது அவனை பெட்டிக்குள்ள போக வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. எப்பவுமே மிருகத்தோட சுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த பிரம்மாதித்யாவை இதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து பேசலான்ற மாதிரி இவங்களும் ஹரிஷும் யோசிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல வந்துட்டு இருக்காங்க. இவங்க சேஃப்டிக்காக ஒரு கோழியும் இவங்க எடுத்து தான் வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஈரனுக்கு கெட்ட நாத்தம் அடிக்குது. என்ன கெட்ட நாத்தம் அடிக்குது, அவன் பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் ஹரிஷ் கிட்ட இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹரிஷ்மே பயந்துகிட்டே தான் காரை ஓட்டிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பிரம்மாதித்யா இருக்கான் பாத்தீங்களா, ரோட்ல லிஃப்ட் கேக்குற மாதிரி நின்னுட்டு இருக்கான். இவங்களுமே ரோட்ல தான் அவன் இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. ஹரிஷ்மே பாத்துடுறாரு. நிக்காம தாண்டி போயிடலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அவனை தாண்டி போலான்னு நினைக்கிறாங்க. அவன் சட்டுன்னு எகிரி கார் மேல உக்காந்துடுறான். இவங்கள காரை நிறுத்த வைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஈரனையும் அட்டாக் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கான். ஈரனுக்கு ரொம்ப பயம் வருது. அந்த கோழியை வச்சு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவன் ரொம்ப அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கான்ல, ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே கோழி எடுத்து வெளியே தூக்கி போடுறாங்க. அவன் அந்த கோழியை சாவடிச்சிடறான். அவன் கோழியை சாவடிக்கிறதுக்கு மும்மரமா இருந்தான் பாத்தீங்களா, அந்த கேப்ல இவங்க வேகமா இங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஒரு சேஃபான ஹோட்டல் ரூமுக்கு தான் வந்திருக்காங்க. அவன் இங்கெல்லாம் கண்டுபிடிச்சு வர வாய்ப்பு இல்ல, நீ கொஞ்சம் தைரியமா படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இவங்க படுக்கிறதுக்கு முன்னாடி வெளியே வேடிக்கை பார்க்கலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப வெளியே வேடிக்கை பார்க்கறதுக்காக வராங்க. பார்த்தா அவன் கீழ இருந்து இவங்களையே தான் கவனிச்சிட்டு இருக்கான். இவங்க பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இத பத்தி ஹரிஷ் கிட்ட சொல்லணும்னு யோசிக்கிறாங்க. சட்டுன்னு அந்த பிரம்மாதித்யா மேலேயே வந்துடுறான். இப்ப ஜன்னலுக்கு வெளியே இருந்து இவங்க கழுத்தெல்லாம் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இந்த விஷயத்த பத்தி ஹரிஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்க ஒரு டீ கடைக்கு வந்துடுறாங்க. இவங்க கிட்ட இப்போதைக்கு மிருகம் இல்ல, மிருகம் வேணும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இங்கெல்லாம் கிடைக்காது சார், பக்கத்துல இருக்க மார்க்கெட்டுக்கு தான் போகணுன்ற மாதிரி அந்த டீ கடைக்காரரும் சொல்லிட்டாரு. அப்ப கோழி வாங்க மார்க்கெட்டுக்கு தான் போகணுன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. நீ கொஞ்சம் தைரியமா இங்கேயே உக்காந்துரு, நான் சீக்கிரமா வாங்கிட்டு வந்துடுறேன்னு ஹரிஷ் சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஹரிஷ் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இவங்களுமே ரேடியோவை கேட்ட மாதிரி உக்காந்து இருக்காங்க. இப்ப ரேடியோல பிரம்மாதித்யாவோட வாய்ஸ் கேக்குது. எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்ற மாதிரி சொல்றான். இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. குல்தீப் கிட்ட பேசினால அந்த மாதிரிதான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். உனக்கு ஹெல்ப் பண்றதுனால அந்த ஹரிஷும் சாக போறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அப்படி பண்ணிடுறது அப்படின்ற மாதிரி இவங்க பயந்த மாதிரி சொல்றாங்க.
அப்ப நான் சொல்ற இடத்துக்கு வான்ற மாதிரி அவன் சொல்றான். கொஞ்ச நேரத்துல ஹரிஷ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பார்த்தா ஈரினை காணோம். இங்க உட்காந்து அந்த பொண்ணு எங்கன்ற மாதிரிலாம் கடைக்காரர் கிட்ட கேக்குறாரு. அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க சார், அதே மாதிரி உங்களை ஃபாலோ பண்ணி வர வேணான்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி கடைக்காரன் சொல்றான். ஈரனுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா கால் போகவே மாட்டேங்குது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஒரு மாசம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. ஈரன் எப்படியோ அந்த பிரம்மாதித்யா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க போல. எப்படி தப்பிச்சாங்கன்றது ஹரிஷ்க்கு இப்போ வரைக்கும் தெரிய வரல. இப்ப எல்லாருமே மீட்டிங்ல பேசி முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹரிஷ் இருக்கார்ல, எப்படி நீ தப்பிச்சன்ற மாதிரி இவங்க கிட்ட கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்தை இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹரிஷ் கூட இருக்கிறதுனால ஹரிஷ்க்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் அந்த இடத்த விட்டு கிளம்பலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. பிரம்மாதித்யா ஒரு இடத்துக்கு வான சொன்னா பாத்தீங்களா, இவங்களோட வீட்டை தான் மீன் பண்ணி சொல்லியிருப்பான். இவங்களுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. பிரம்மாதித்யா சட்டுன்னு எதிர வரான். இவங்களை அட்டாக் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்களுமே தப்பிச்சு ஒவ்வொரு இடமா ஓடிட்டு இருக்காங்க. அவன் பயங்கரமா இவங்களை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே கல் எடுத்து காட்டுறாங்க. கல்ல பார்த்தோன்னா அவன் லைட்டா பயப்படுறான். ஒழுங்கா அந்த பெட்டிக்குள்ள போ, ஒழுங்கா அந்த பெட்டிக்குள்ள போன்ற மாதிரி சொல்றாங்க. அவனுமே பெட்டிக்குள்ள போயிருப்பான். நல்ல வேலை அந்த சாமியார் தந்த கல்லுனால நம்ம தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயங்கரமா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமியாரையே நேரடியா வந்து மீட் பண்றாங்க. நீங்க தந்த கல்லுனால தான் தப்பிச்சேன், இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, அதை கேட்டு பயங்கரமா சிரிக்கிறாரு. ஆக்சுவலா இது மேஜிக்கல் கல்லு எல்லாம் கிடையாது, சாதாரண ஒரு கல்லு தான். கல்லு விஷயம் கிடையாது, உங்களோட வில் பவர் தான் விஷயம். நீங்க தைரியமா அவனை எதிர்கொண்டா அதுவே அவனுக்கு பயத்தை தரும், அவன் கிளம்பிடுவான். சாதாரண கல்லு தான், ஆனா நீங்க இதை மேஜிக்கல் கல்லுன்னு நினைச்சு தைரியமா பேசிட்டீங்க, அதனால தான் அவன் அடங்கிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் புரிய வைக்கிறாரு. ஓஹோ, இதுதான் விஷயமான்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்படிதான் தப்புச்சன்ற மாதிரி ஹரிஷ் கிட்ட இவங்க புரிய வைக்கிறாங்க. அது சரி, இப்ப பிரம்மாதித்யா எங்கன்ற மாதிரி ஹரிஷ் கேக்குறாரு. இன்னும் இவங்க கிட்ட தான் வச்சிருக்காங்க போல. இப்ப ஈவினிங் வந்தோன்னா பிரம்மாதித்யா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்கல்ல, பிரம்மாதித்யாவை ஃப்ரெண்டா மாத்திடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி டிவி எல்லாம் பாக்குறாங்க. ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பிரம்மாதித்யாக்கு தினமும் இவங்க சிக்கன் வைக்கிறாங்க போல. எப்பவுமே சிக்கன் தான் வைப்பியா, எனக்கு மட்டன் வையன்ற மாதிரி பிரம்மாதித்யா சொல்றான். மட்டன் விக்கிற வேலைக்கு என்னாலேயே வாங்கி சாப்பிட முடியல, இல்ல உனக்கு வேற வாங்கி தருவனா அப்படின்ற மாதிரி இவங்களுமே கோவப்பட்டு இருக்காங்க. சரி, எனக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரியில அடிக்கிற மாதிரி பண்ணு, நான் உனக்கு தினமும் மட்டனே வாங்கி தரேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அவன் இருக்கான்ல, இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோ, இந்த லாட்டரி டிக்கெட்டை தேடி வாங்கு, 1 லட்சம் ரூபாய் அடிக்கும்ன்ற மாதிரி சொல்றான். எது 1 லட்சம் ரூபாயா? 1 கோடி ரூபாய் அடிக்கிற மாதிரி ஏதாவது வழி பண்ணு. 1 லட்சம் ரூபாயா நான் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. சோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி இவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.